வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் என்னமோ தரமான ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கா தான் இருந்தது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல பாசிட்டிவா இருந்தது. பட் இப்போ 50 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி கரண்ட்டா 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நல்ல ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, பில்டப் ஆயிருக்கு. HDFC பார்க்கும்போது ஃப்ளாட்டா நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய இறக்கம் இல்ல. ஆனா ஐசிஐசிஐ பேங்க் 1% மேலான இறக்கத்த குடுத்திருக்கு. இண்டஸ்இண்ட் 1.5%, கோடக் 1.5%, ஆக்சிஸ் பேங்க் 1.5% வரைக்கான சரிவை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல சரிவை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் ப்ரெஷராக இருக்குது. பட் இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வங்கி பங்குகள் டே பை டே நல்ல அட்ராக்டிவான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ திரும்ப வங்கி பங்குகளை நொப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம போர்ட்ஃபோலியோக்கு அகெயின் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் சில பங்குகள் நல்ல சரிவை கொடுத்துட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 பங்குகள் இன்றைக்கி டேயில் நல்ல சரிவை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மாவோட டவுன்ஃபால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. 7% மேலான ஒரு இறக்கத்தை இன்னைக்கு டேயில் நாட்கோ ஃபார்மா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் கிட்டத்தட்ட ஒரு 14% வரைக்கான சரிவை கொடுத்துருந்தது. இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஒரு 7% வரைக்கான இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த அளவுக்கு டவுன்ஃபால் எதுக்கு வரணும்னு தெரியல எனக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பங்கு மார்க்கெட்டில் ஏற்றுனாங்க. ப்ராஃபிட் நல்லா இருக்காது, ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காதுன்ட்டு மேனேஜ்மெண்ட் ஓப்பனாக வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த பங்கு மார்க்கெட்டில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை இந்த நிறுவனம் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பங்குல பெரிய அளவுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த பங்கை ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போவும் கூட பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பங்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ நானும் இதில் வந்து பொசிஷன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்து இருக்கேன். பட் அதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை திரும்ப ஏற்படுமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இன்னைக்கு நாட்கோ ஃபார்மாக்கு ஒரு ஒரு துயரமான ஒரு நாளாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ விரைவில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சான்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம். வந்ததுன்னா அந்த வாய்ப்பை நம்ம பக்காவாக கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்ல வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் நான் 2 ஸ்டாக் வாங்கிக்குவேன், 4 ஸ்டாக் வாங்கிக்குவேன் இப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா எந்த பயனையும் அளிக்காது. ஸோ நல்லா வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு லெவலுக்கு வரும்போது நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஸ்டாக்கில் நம்ம நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணால் தான் பெரும் வெற்றியை நமக்கு சந்திக்க முடியும். நம்ம போயிட்டு ஒரு லார்ஜ் கேப் ஃபார்மாவில் போயிட்டு பெரிய அளவுக்கு ஒரு லம்சம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு 20% 30% டிப் ஏற்படுதுன்னா அங்கே வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன ஃபார்மா கம்பெனிஸ்லாம் நம்ம ஒரு நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வாலட்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா ஃபினாலக்ஸ் கேபிள் இன்னைக்கு டேயில் மரண அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த 2 பங்கும் இன்னைக்கு டேயில் போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன திரும்ப வந்து ஒரு டிப் கொடுத்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது தான். ஆனால் பெரிய அளவுக்கான டிப்பெல்லாம் ஏற்படலை. இன்னைக்கு டேயில் ஒரு 9% கிட்டத்தட்ட 9% வரைக்கான இறக்கத்தை இது ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரூ. 97 கிட்ட ஒரு சரிவு இன்னைக்கு இந்த பங்கில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தோம். நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கிளை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம், படித்து பார்க்கலாம். தமிழில் தான் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு டேயில் இந்த ஃபினோலக்ஸ் கேபிளில் நல்ல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ மேபி திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது 800 கிட்ட இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கிட்ட வந்ததுன்னா இதை பற்றி நம்ம அகைன் வந்து ஆலோசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி வந்ததுன்னா அந்த டைம் திரும்ப ஒரு வாய்ப்பு உண்டாகும். வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். என்ன ப்ரோ இப்படியே வந்து வந்து போயிட்டு இருந்ததுன்னா ஸோ என்னைக்கு லாபம் பார்க்குறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஆல்ரெடி முன்னே வந்து வாங்கியிருக்கிறவங்களுக்கு. பட் நமக்கு அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஃப்யூச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது ஒரு சான்ஸ் நமக்கு ஏற்பட்டதுன்னா அந்த சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டோட வந்து மார்க்கெட்டை அணுகிறது கிடையாது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் டவுன்ஃபால் நடந்ததுன்னா அது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஆனால் நடக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ ஃபர்தராக திரும்ப ஒரு ஏற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாலிகேப் பார்த்தீங்களா, 10,000 நோக்கி இப்போ பாலிகேப் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாலிகேப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு எதிர்ப்பு. பட் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த பங்கோட
முக்கியத்துவம் என்ன, இந்த பங்கோட சிறப்பம்சங்கள் என்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா புது ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு. ஸோ விரைவில் ரூ. 10,000 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரூ. 10,000 இப்போ போகுது, பங்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் நிறுவனத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ நிறுவனத்தோட வளர்ச்சி எக்ஸலண்ட்டாக இருக்கிறது நம்ம ஒவ்வொரு காலாண்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கணிசமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த பாலிகேப் இருக்குது. ரெவன்யூ சரி அண்ட் கெப்பாசிட்டி சரி ப்ராஃபிட்டும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். ஸோ அதனால தான் வேல்யூவேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து நிற்கிது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை கரெக்ஷனில் வாங்கும்போது கிட்டத்தட்ட 50 பி கிட்ட இருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போதும் சேம் அதே பி கிட்ட இருக்குது. ஆனால் பங்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 100% மேலான ஒரு ரிட்டர்னை இந்த பாலிகேப் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ தான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 140% வரைக்கான ஒரு ரிட்டர்னை இந்த பங்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனால் பிஇ ரேஷியோ எப்படி இருக்குது? ஸோ பிஇ ரேஷியோ பார்க்கும்போது அதே லெவலில் இருக்குது. ஸோ ஒரு கடனில்லா நிறுவனம் கணிசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனம் நல்ல சான்ஸை கொடுத்துது. ஸோ நல்ல சான்ஸை கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி முடிவெடுக்கணுங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம ஆட்டோ செக்டர் பற்றியான அப்டேட்டுக்கு போவோம். ஜூன் 1 ஆயாச்சு. ஸோ என்ன வரும்? ஸோ மாதம் மொதல் நாளில் ஆட்டோ கம்பெனிஸோட சேல்ஸ் டேட்டா வரும். ஸோ ஒன்றா வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் டாடா மோட்டார்ஸோடது வரல. அது வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோடது, மகீந்திராவோடது, ஹியூண்டாயோடது, பஜாஜ், டிவிஎஸ், ஓலா இவங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒலக்ட்ரா இன்னைக்கு டேயில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு போல். ஒலக்ட்ரா நான் செக் பண்ணலை. ஸோ ஒரு ஹெட்லைன் மட்டும் பார்த்தேன் நான். நேற்று இந்த ஒலக்ட்ரா பற்றி நான் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ஸும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒரு பஸ் கிட்ட 2000 பஸ் கிட்ட ஒரு ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக வரக்கூடிய தேர்ட் குவார்ட்டரில் 5000 யூனிட்ஸாக வந்து உயர்த்துறதுக்கான பிளானும் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களான்ட்டு. ஆல்ரெடி இவங்க கிட்ட கொடுத்த ஆர்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கைவிட்டு போயிருக்கு. அதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸை. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸோ வால்வோ எய்ச்சர் மோட்டாரோட கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்திருக்கு. 7978 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு 7.8% வந்து க்ரோ ஆகிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 9.1% க்ரோ ஆகிருக்கு. 7375 யூனிட் விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 17% பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. 400 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அசோக் லைலாண்டோடது வரல. ஸோ வரட்டும், பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலோட நம்பர்ஸும் வரட்டும். ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார். ஸோ போன மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த க்ரோத் இந்த மாதம் திரும்ப பீக்குக்கு போயிருக்கு. 5.25 வண்டி பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ எஸ்டிமேட் எல்லாம் அடித்து நொறுக்கி டிவிஎஸ் மோட்டார் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 31% வளர்ந்துருக்கு. டூ வீலர் சேல்ஸ் ஒரு 5.5 லட்சம் யூனிட் கிட்ட இருக்குது. மோட்டார் சைக்கிள் பார்க்கும்போது 2.25 லட்சம், ஸ்கூட்டர் சேல்ஸ் ஒரு 2.25 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. இதில் இந்த இவி செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 43,632 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ இதுவே கணிசமான நம்பர். நல்ல நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இவி சேல்ஸ் வந்து டிவிஎஸ் மோட்டாருக்கு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தை டிவிஎஸ் மோட்டார் தக்க வச்சுருக்காங்க. 2வது இடத்துல பஜாஜ் ஆட்டோ இருக்காங்க. 39,000 வண்டி கிட்ட அவங்களும் வந்து விற்றுருக்காங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். ஸோ அவங்களும் நல்லா கணிசமான பர்ஃபார்மன்ஸ். பட் ஓலா தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. பட் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, நான் விரைவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது ஒரு 1.25 லட்சம் யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 49% கூடியிருக்கு. த்ரீ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது 55% வந்து க்ரோ ஆகிருக்கு. 23,474 யூனிட்டாக டிவிஎஸ் மோட்டார் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஒரு நல்ல அப்டேட்டை இந்த மாதம் டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ கிங் ஆஃப் ஆட்டோ செக்டார் இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது மாருதி சுசுகி தான். ஸோ மாருதி சுசுகியோட டோட்டல் சேல்ஸ் 35% வந்திருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடர், பெரிய அளவுக்கு வால்யூமில் சேல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்களுடைய சேல்ஸ் வந்து 35% உயருதுன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கணிசமான பர்ஃபார்மன்ஸை மாருதி சுசுகி கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 35% உயர்ந்திருக்கு. 2 லட்சம் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஒரு மாதத்தில் 2 லட்சம் வாகனங்களை வந்து விற்றுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 34% ஜம்ப் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 யூனிட் கிட்ட இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் யூனிட்டை கூட பல நிறுவனங்கள் வந்து நெருங்க முடியாத இடத்துல தான் இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் எப்படியும் ஒரு
60,000 வண்டி கிட்ட விற்பாங்க. மஹிந்திராவும் ஒரு 60,000 வண்டி கிட்ட வந்து விற்பாங்க. பட் இங்கே எக்ஸ்போர்ட் மட்டுமே ஆல்மோஸ்ட் அவங்களுடைய டோட்டல் இந்தியா சேல்ஸுக்கு ஈக்குவலாக வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் சும்மா கம்மி தான், 3200 யூனிட் கிட்ட விற்றுருக்காங்க. அதுலேயும் க்ரோ ஆகியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி டெலிவர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட மாருதி சுசுக்கியோட இப்போ ஒரு ஷேர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருக்குது. 1% வரைக்கான சரிவை மாருதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு இன்றைய தினத்தில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட சேல்ஸ் இருக்குது. ஸோ மஹிந்திரா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ மஹிந்திராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 20% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ மஹிந்திராவும் இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா சரிவு தான் கொடுத்துட்ருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா நிறுவனம் ரூ. 3000 வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மஹிந்திராலையும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா வாங்கலாமா வாங்கலாமா அப்படின்ட்டு கேள்வியை கேட்குறாங்க. பட் நம்ம வாங்கலாமா விற்கலாமாங்கிறதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஸோ பொறுமையாக இருங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அவசரம் படவே கூடாது. அவசரப்படுவது மிகவும் ஆபத்து. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஷேரை வாங்குறேன்னு நினச்சி வேறு எங்கேயாச்சும் பணத்தை தூக்கி போடுங்க. ஸோ பங்கு நல்லா அட்ராக்டிவாக வரும்போது யோசிக்காமல் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, இப்போ போய் நம்ம வாங்கினோன்னா இந்த பங்கு இன்னும் கீழே விழுந்துருமே அப்படின்ட்டு அங்கே போய் வெயிட் பண்ணுறது. அதுதான் தவறான செயல். பல ரீட்டைல் இன்வெஸ்டர் இதை தான் பண்ணுறாங்க. இது மாறுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தானே நானும் வந்திருக்கேன். ஸோ ஏறும்போது ஐயோ விட்டுட்டோமே அப்படின்ட்டு டக்குன்னு போய் அவசரப்படுறது. இறங்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும் வாங்கிக்கலாம், சரி இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறது. இதெல்லாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா தவறு. ஸோ எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவோம். ரிஸ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுவோம். இது தேவையில்லாத வேலை. ஸோ பொறுத்திருப்போம் மஹிந்திரா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ வரட்டும். வரும்போது இதில் என்னோடய பிளான்ஸை பார்த்திங்கன்னா உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நல்ல சரிவு. ஸோ இப்போ நம்ம சேல்ஸை பார்ப்போம். இப்போ சார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராக்டர் சேல்ஸ் வந்து 49,695 யூனிட் விற்றுருக்காங்க. அதே நேரத்தில் கீழே பாருங்கள் எஸ்கார்ட் குபோட்டோ. ஸோ இவங்க ஒரு முக்கியமான நிறுவனம். ஒரு 12,000 யூனிட் கிட்ட தான் விற்றுருக்காங்க. ஸோ 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் அப்படின்ட்டு. அடுத்தது பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது 58,021 யூனிட்டாக வந்து இருக்குது. எக்ஸ்போர்ட் மட்டும் பார்க்கும்போது 5,000 யூனிட் கிட்ட இருக்குது. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிங்கு மஹிந்திரா தான் 24,000 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 99,000 யூனிட், கிட்டத்தட்ட 1,00,000 வாகனங்களை பார்த்திங்கன்னா டிராக்டரு கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாம் சேர்த்து 1,00,000 வண்டி கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் மஹிந்திரா நிறுவனம் விற்றுருக்காங்க. ஸோ 3 வீலர் சேல்ஸ் பாருங்கள் 89% க்ரோவ் ஆகிருக்கு. 12,536 யூனிட் கிட்ட விற்றுருக்காங்க. ஸோ டிவிஎஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு 10,000 யூனிட்ஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ மஹிந்திரா இந்த 3 வீலர் ஸ்பேஸ்லையுமே நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக EV 3 வீலர்ஸில் இவங்க பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் இந்த எஸ்யூவி சேல்ஸ் தான் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வெறும் 11% க்ரோத்து தான் எஸ்யூவியில் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்கார்ட் குபோட்டோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹியூண்டாயோட சேல்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. எக்ஸ்போர்ட்டோட சேர்த்து பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் வெறும் 4% க்ரோவ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு 9% க்ரோவ் ஆகிருக்கு. 47,837 யூனிட் தான். ஸோ பெருசாக ஒரு வளர்ச்சி இல்லை. ஹியூண்டாயெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி நொறுக்குனா தான் ஹியூண்டாயிலையும் நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படும். பட் ஹியூண்டாயோட பிளானும் தெளிவாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நல்ல இடத்துக்கு வரணும். ஸோ நொறுக்கணும். எப்போ நொறுக்குறாங்கங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பஜாஜ் ஆட்டோ சேல்ஸும் நல்லாயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் 4,61,000 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் 3 வீலர் சேல்ஸ் 12% உயர்ந்திருக்கு. 38,500 வண்டி விற்றுருக்காங்க. டூ வீலர் சேல்ஸ் வந்து ஒரு 9% தான் க்ரோவ் ஆகிருக்கு. 2,00,000 யூனிட் விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட 2,00,000 கிட்டத்தட்ட 2,25,000 யூனிட் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பஜாஜ் ஆட்டோக்கு ஸ்டில் ஒரு பெட்டர் தான். ஸோ டிவிஎஸும் எக்ஸ்போர்ட்டில் கலக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. அந்த இடத்த ஹீரோ பிடிப்பதற்கு ரொம்பவே ஆவலோட தயாராக வந்து இருக்காங்க. அதற்கேற்ற பணிகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் பெரிய ஒரு கணிசமான வளர்ச்சி இல்லை. பட் ஃப்யூச்சரில் வரலாம். இன்றைக்கி டேயில் ஹீரோ ஒரு 2.5% வரைக்கான சரிவை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவு நம்ம பார்த்துருப்போம் ஆட்டோ சேல்ஸ் எப்படி இருக்குது, மாருதி எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ தொடர்ந்து ஆட்டோ செக்டர் ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்கு வந்ததுன்னா நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அடிஷனாக போர்ட்ஃபோலியோவில் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா
ஸோ ஹியூண்டாய் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஹியூண்டாயோட தமிழ்நாடு பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி. இதனால புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, மேபி பாதிக்கப்படலாம். ஸோ இது ஹியூண்டாய் கிட்டேருந்து வந்த செய்தியா இருக்கு. பட் இன்னைக்கு இத்தனை கெட்ட செய்தி வந்தும் கூட, ஹியூண்டாயோட ஷேர் பிரைஸ்ல பெரிய அளவுக்கான சரிவில்ல. பட் ஏற்படும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் கிட்டேருந்து அப்டேட்டு. ஸோ பாருங்க, இவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிய காமிக்கிறதுக்காக ரெடியா இருக்கான். ஸோ இந்த G2, T2 பார்த்தீங்கன்னா, 35,00,000 கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப பில்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி 40,00,000 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ 35,00,000 போடுறாங்க. என்ன ஃபைனல் காஸ்ட் வரப்போகுதுன்னு தெரில. பட் இது டைரக்ட்டா ஃபார்ச்சுனர் கூட தான் வந்து போட்டி போட போகுது. ஸோ ஒரு கொஞ்சம் நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் ஒரு காஸ்ட்லியான வண்டி அப்படின்னே சொல்லலாம். பெரிய வால்யூம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மார்ஜின் வந்து நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த J2ர பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது ஜீ என்டர்டெயின்மெண்ட் கிட்ட இருந்து அப்டேட்டு என்னன்னா, ஜீ என்டர்டெயின்மெண்ட் பார்க்கும்போது இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப், ஃபிஃபா வேர்ல்டு கப் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கோட ஒர்த் பார்க்கும்போது 30லேருந்து $35 மில்லியன் கிட்ட இருக்கும் இந்தியா ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ குளோபல் அப்டேட் என்னன்னா, இந்த ஃபுட்பால வந்து எந்த கண்ட்ரிங்கிறத நான் மறந்துட்டேன். ஆனா பிரேசில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூடியூப்ல வந்து ஃப்ரீயா டெலிகாஸ்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஃபிஃபா வேர்ல்டு கப்ப. ஸோ அந்த ரைட்ஸை வாங்கி, ஸோ அவங்க என்ன பிளான்ல அதை பண்றாங்க அப்படின்ட்டு புரியல. பட் அதை பற்றி நம்ம தேடி பார்ப்போம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நமக்கு தெரியுமா அதில் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட் நிறுவனம் இன்னைக்கு டேல ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது. பட் இப்போ சந்தை சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏஷியன் பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏஷியன் பெயிண்டோட டார்கெட் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 34% வரைக்கும் உயரும்னு சொல்கிறாங்க. உயருதோ இல்லையோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்ததுன்னா டாடா பாய் பாய் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இதிலிருந்து எக்ஸிட் ஆயிருவேன். ஸோ மேபி திரும்ப ஃபர்தராக ஸ்விங் லோ வந்ததுன்னா அந்த டைமில் பிடிக்கிறத பற்றி நான் திங்க் பண்ணுவேன் இந்த ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி டே அப்டேட்டு. பல அப்டேட் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.